வணக்கம். அன்பார்ந்த நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய கணித வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வகுப்பில் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மாதிரி கணக்கு. ஒரு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு. 20 ஆண்டுகளுக்கு முன்னர் தந்தையின் வயது மகனின் வயதை போல் 12 மடங்கு எனில் மகனின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகனின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த மகனின் வயது என்னன்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த 4 ஆப்ஷனில் ஒன்றா தான் அந்த மகனின் வயது இருக்க வேண்டும், வேறு வாய்ப்பே இல்லை. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஆப்ஷன்லேருந்து நம்ம அந்த கணக்கை சால்வ் பண்ண போகிறோம். முதல்ல ஆப்ஷன் 1 20 எடுத்துக்கலாம். அப்போ முதல்ல இங்கே மகன், இந்த பக்கம் தந்தைன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஆப்ஷன் 1 எடுத்துக்குவோம். 1 என்ன கொடுத்துருக்காங்க, 20. அதாவது மகனின் வயது 20. மகனின் வயது 20 அப்படின்னா தந்தையோட வயது முதல் கண்டிஷன் படி தந்தையோட வயது மகனின் வயதை போல் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ தந்தையோட வயது என்னவாக இருக்கணும், 40 இருக்கணும். அடுத்த கண்டிஷன் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் போயிடுது. அதனால் முதல்ல 20 வருஷத்துக்கு முன்னால் அவங்கள வயசு என்னன்றதை முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ மகனோட வயசு இப்போ 20னா 20 வருஷத்துக்கு முன்னால் என்னவாக இருக்கணும், 0 நம்ம ஏற்றுக்கவே முடியாது. அப்போ ஆப்ஷன் 1 கிடையாது. இப்போ ஆப்ஷன் 2 22 எடுத்துக்கலாம். அதாவது மகனின் வயது 22. முதல் கண்டிஷன் படி மகனின் அப்பாவோட வயது என்னவாக இருக்கணும், மகனோட வயதில் 2 மடங்கு. அப்போ 44. ரைட். இப்போ ரெண்டாவது கண்டிஷனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னால் போகணும். மகனுக்கு இப்போ 22ன்னா 20 வருஷத்துக்கு முன்னால் என்னவாக இருக்கணும், 2 வயதாக இருக்கணும். அதே மாதிரி அப்பாவுக்கு 20 வருஷத்துக்கு முன்னால் என்ன வயசு இருக்கும், 44 20 போச்சுன்னா 24. இப்போ ரெண்டாவது கண்டிஷன் இப்போ பாருங்கள், ரெண்டாவது கண்டிஷன் டேலி ஆகுதான்ட்டு. ரெண்டாவது கண்டிஷன் என்ன கூட சொல்லியிருக்காங்க, தந்தையின் வயது மகனின் வயதை போல் 12 மடங்கு. அப்போ தந்தையின் வயது மகனின் வயதை போல் 12 மடங்கு இருக்கான் பாருங்கள். அதாவது மகனின் வயதை 12ஆல் பெருக்குனா தந்தையின் வயது வரணும். அதான் ரெண்டாவது கண்டிஷன். நமக்கு வருதுன்னு பார்த்தா கண்டிப்பாக வருது. அப்போ நமக்கு ஆப்ஷன் 2 தான் இதுக்குரிய சரியான விடை. இந்த மாதிரி நிறையா கணக்குகள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.